வணக்கம். என் பேர் கவி. நமக்கு சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜ். நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறது கோயம்புத்தூரில் தான் நம்ம சிஹெச்சி மிஷின் ஷாப் வச்சுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட நான் 2014 பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் மிஷின் போடணுங்கிற கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக மிஷின் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மிஷின் ஸ்டார்ட் பண்ணி இப்போ மிஷின் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். பட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும். உண்மையை சொல்லணும்னா நிறைய சம்பாதிக்கணும், ஆனால் நான் கரெக்டான வழியில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து என் மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்க ஒரு விஷயம். அதை சம்பாதிக்கிறதுக்கான என்ன வழி? பட் இந்த மிஷின் ஷாப் வச்சே இன்னும் நல்லா சம்பாதிக்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா முடியும். பட் மினிமம் 15 இயர்ஸ் ஆகும், 10 to 20 வருஷம் ஆகும். பட் இந்த அளவுக்கு 15 வருஷம் கழித்து நம்ம சம்பாதிக்கிறோமா, அதுக்குள்ளே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத மிராக்கிள்லாம் நடக்குது அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி. அதை நான் சூஸ் பண்ணது கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அதை பற்றி நாலேஜஸ் எடுக்க பார்த்தேன். அதை பற்றி கிளியராக நான் நெட்டில் நிறைய விஷயங்கள் தேடிட்டு இருந்தேன், சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு கிடைச்சது தான் நிறைய விஷயங்கள். எனக்கு அடுத்தடுத்த கிரிப்டோ கரன்சி ரிலேட்டான நிறைய விஷயங்கள் எனக்கு வந்தது. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு கிளியராக இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செட் பண்ணி எனக்கு கான்ஃபிடென்ட் வந்தது அப்படின்னா மெட்டாஃபோர்ஸில் மட்டும்தான். மெட்டாஃபோர்ஸோட டிசைன், அவங்களோட சிஸ்டம், அவங்களோட ப்ராஜெக்ட், அடுத்தடுத்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்யூச்சர் டெக்னாலஜி எப்படி முன்னாடி இருந்தது, எப்படி ஃப்யூச்சர் டெக்னாலஜி எப்படிங்கிற எல்லா விஷயங்களும் யோசித்து சரி இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி மெட்டாஃபோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் கிளியராக எடுத்துக்கிட்டேன். அதுக்காண்டி மெட்டாஃபோர்ஸு 100% எனக்கு தெரியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா லேடோவோட நாலேஜ் மிஸ்டர் லேடோ வந்து பார்த்திங்கன்னா அது டெவலப் பண்ணுது. பட் அவரோட நாலேஜ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. பட் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறத வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி எல்லா விஷயங்களும் கேட்டு, பட் நம்மளோட டீம்கிட்ட கேட்டு எல்லா விஷயங்களும் கிளிக் பண்ணி ரொம்ப கான்ஃபிடென்ட்டை வந்து இந்த மெட்டாஃபோர்ஸ் மேலே வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மெட்டாஃபோர்ஸ் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக நான் இதுக்குள்ளே கால் வச்சு உள்ளே இறங்கியிருக்கிறேன். அதுக்கு ஒருத்தப்பலாக நான் எதிர்பார்த்த விட இன்னும் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆச்சரியங்களை கொடுத்துட்ருக்கு. உண்மை என்னென்னா அதுதான். நிறைய விஷயங்கள் இவ்வளோ பெஸ்ட்டான விஷயங்கள்லாம் இதில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற வந்து எனக்கு கிளியராக கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸ். இதை பற்றி நாலேஜஸ் கொடுத்தது நம்மளோட லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை பற்றி நாலேஜஸ் வந்து கிளியராக கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் இன்னும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நானே சர்ச் பண்ணி இது இந்த மாதிரியெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு என்ன விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம இதை கொடுக்க போகிறோம்னா அது வந்து அதுக்கு நிறைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அதை நம்பி வந்து பார்த்திங்கன்னா கிளியராக செட் பண்ண 100% இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட் பக்கா பிளானுங்கிறது எனக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இது ஃப்யூச்சர் டெக்னாலஜி, அது வந்து எந்த யாராலையும் இது அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ணவோ அழிக்கவே முடியாது, நிப்பாட்டவே முடியாதுங்கிற ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற எய்மில் இருந்தேன். கிட்டத்தட்ட நான் இதை ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. பட் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இருந்தாலும் இன்னும் ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது எந்த ஒரு மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது நல்ல ஓகே மெட்டாஃபோர்ஸ் அப்படின்னா இது இந்த அளவுக்கு இருக்குங்கிற விஷயங்களை வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் அதை பற்றின கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அது எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். இதற்கான எல்லா விஷயங்களும் எல்லா நாலேஜும் ஓரளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஆனால் 100% இது எல்லாமே உங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். மெட்டாஃபோர்ஸ்குள்ளே வாங்க, எந்த அளவுக்கு யூஸ் இருக்குது, எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் நம்மளோட மாஸ்டர் டீம் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதை பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெட்டாஃபோர்ஸில் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே மெட்டாஃபோர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அதை நமக்கு தேவை லேர்னிங் மட்டும்தான். ஒரு மெட்டாஃபோர்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு இன்கம் பண்ண முடியுங்கிறத வந்து அதை நீங்கள் வந்து அனுபவிச்சு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்,
இதை வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் பற்றி சொல்லணும்னா ஜெய் மெட்டாஃபோர்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக மெட்டாஃபோர்ஸோட வேல்யூ அப்படி, அதோட டெப்த் அந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த மெட்டாஃபோர்ஸில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு 4 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸு, 3வது கிரிப்டோ கரன்சி, 4th வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த 4 விஷயங்களும் பேசிக்காக தெரிஞ்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து மெட்டாஃபோர்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன? பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு இப்போ கோடிங் பண்ணால் அது வந்து இது ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒரு கோடிங் சிஸ்டம். ஓகேங்களா? இது வந்து கோடிங் சிஸ்டம். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம மெட்டாஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் லேடோ வந்து டெவலப் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? இதோட ப்ளஸ் என்ன? மெட்டாஃபோர்ஸில் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியோட வேலை என்ன, அது என்ன பண்ணுது அப்படின்னா, பிளாக் செயின் டெக்னாலஜினால் கோடிங் பண்ணி டெவலப் பண்ண ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாருமே ஹேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஹேக் பண்ண முடியாது. இது ஒரு எவ்ரி 10 minutes ஒன் டைம் ஒவ்வொரு பிளாக்காக ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது பிட்காயின் இப்போ ஒரு வேர்ல்டு ஃபஸ்ட்டு கரன்சி. ஓகேங்களா? ஒரு டிஜிட்டல் கரன்சி பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஹிஸ்ட்ரியில் நிற்கிறதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த பிளாக் செயின் டெக்னாலஜியும் ஒன்று. ஓகேங்களா? அது வந்து ஸ்டார்டிங்கில் பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸால் அது வந்து தாக்கப்பட்டிருக்கு. அதன் பின்பு அதோட ஃபவுண்டர் மிஸ்டர் சாந்தோஸ்ங்கிறவர் நம்ம ஜப்பான்காரர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை பிளாக் செயின் டெக்னாலஜி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஹேக்கர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகி அதோட க்ரோத் வந்து இன்னும் பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ இதுலேயே உங்களுக்கு அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியோட வேல்யூ என்னென்னு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அந்த பிளாக் செயின் டெக்னாலஜினால் ஒரு விஷயத்தை கோடிங் பண்ணி டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக மாற்றி எழுத முடியாது. அதை க்ரியேட் பண்ண ஒருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மாற்றி அமைக்க முடியாது. அது வந்து அப்டேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஸ்டாப் பண்ணவோ, இல்லை அதை இந்த மாதிரி போர்ட் பண்ணிட்டு இப்போ மாற்றி ஒர்க் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எழுதுறதுக்கோ அதில் வந்து ஆப்ஷன் கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம போலீஸ் கமிஷனர் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்களா, போலீஸ் டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், அப்புறம் வந்து பண்ண ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து இப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இனி ஃப்யூச்சரில் உள்ள எல்லா நெட்வொர்க் ரிலேட்டடான விஷயங்களையும் பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக ஆட் ஆக போகுது. ஓகே, ஃபேஸ்புக் நிறுவனம் 2018 வந்து பிளாக் செயின் டெக்னாலஜிக்காக ஒரு டீமை வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ்புக் அவங்களோட அடுத்தடுத்த ஆப்புகளையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியில் கொண்டு வரதுக்கான மூவ்மெண்ட் தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு மேலே கோடிங் பண்ண ஒரு விஷயத்தை வந்து யாரும் மாற்றி எழுத முடியாது, யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது, யாரும் ஹேக் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அப்போ மெட்டாஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு. ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன்னா இதுக்கு முன்னாடி பண்ண நீங்கள் முன்னாடி ஆன்லைன் பேஸ்டு ப்ராடக்ட் பேஸ்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு வேலை பார்த்துருந்தாலும் கூட அது எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ் கான்செப்டாக தான் இருக்கும். அது என்ன சென்ட்ரலைஸ் கான்செப்ட், என்ன டீசென்ட்ரலைஸ் கான்செப்ட்னா, சென்ட்ரலைஸ் கான்செப்ட்னா அதுக்கு யாரோ கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஓனராக இருப்பாப்ல. ஓகேங்களா? அந்த ஓனர் நினச்சார் அப்படின்னா நம்ம அந்த ப்ராடக்ட் அந்த நெட்வொர்க் காலத்தையே நிப்பாட்ட முடியும். இல்லை இவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்போம், இல்லை இவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்போம், அந்த குரூப்பில் உள்ள ஒவ்வொருத்தங்களுக்கும் அது வந்து அவரை டிசைட் பண்ண நினச்சாருன்னா அதை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஆன்லைன் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்குது. விளம்பரம் பார்த்தா அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் பேசுகிறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதை கம்யூனிட்டி ரிலேட்டடில் அவங்க ஒர்க் பண்ணாலும் பட் அவங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 day கழிச்சு, ஒரு 2 days கழிச்சு அவங்களுக்கு பணம் போகணும், இல்லை 2 நாள் கழிச்சு பணம் போகணுங்கிற டிசைட் பண்ணுறவர் அந்த ஓனர் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் கான்செப்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு கான்செப்ட். இது நம்ம மெட்டாஃபோர்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ் கான்செப்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இது ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிஸ்டம் படி அதோட ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போது இதில் ஓனருங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்டர் லேடோன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து டெவலப்பர் மட்டும்தான். இதை வந்து டெவலப் பண்ணவர் மட்டும்தான் அவர் வந்து. மற்றபடி இதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி எழுதுறதுக்கு அவருக்கே வந்து இதில் ரைட்ஸ் கிடையாது. அது பிளாக்செயின் டெக்னாலஜியோட வேல்யூ அது. ஓகேங்களா? இப்போ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா சொன்னல, அதுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? சென்ட்ரலைஸுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டும் டீசென்ட்ரலைஸ்க்கு உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும். அது எப்படி அப்படின்னா, சென்ட்ரலைஸ்னால் ஒரு ஓனர் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாப்பில். டீசென்ட்ரலைஸ்னா இதில் ஓனர் கிடையாது. நம்ம பிஸ்னஸ் பண்ணுற நம்ம தான் ஓனர் நம்ம. ஓகேங்களா? அதுவும் இந்த கோடிங் பண்ண பிளாக்செயின் டெக்னாலஜினால் கோடிங் பண்ணனால இதோட சிஸ்டம் வந்து அவங்க எந்த மாதிரி வரைய சொல்லி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காரோ அதன் மாதிரி மட்டும்தான் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இப்போ மெட்டாஃபோர்ஸ்குள்ளே வந்து ஒரு இனிஷியலாக ஒரு பேமெண்ட் அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஒரு கோடிங் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அந்த சிஸ்டம் ரிலேட்டடான அடுத்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டு அதோட ஃபங்க்ஷன் அது ரன் ஆகிட்டுருக்கும். ஒரு நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கிடையாது. இது எல்லாமே சென்ட்ரலைஸ் கான்செப்டில் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வந்து டீசென்ட்ரலைஸ். இதுக்கு ஓனர்னு ஒருத்தர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? அதனால் நமக்கு வர்ற பேமெண்ட் நின்றுமா, இல்லை நம்ம கொடுக்க பேமெண்ட் எங்கேயோ மாறிடுமா, வேறு யாராவது ஷேக் பண்ணிடுவாங்க அப்படிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டத்துக்காக மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அந்த சிஸ்டத்துக்கான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அடுத்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3வது கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி அதான் வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி அப்படின்னாலே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு ஏமாற்றுத்தனமான வேலைகள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அதெல்லாம் நம்மளோட அறியாமை மட்டும்தான். கிரிப்டோ கரன்சியில் சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம அதனோட அறியாமையினால் நம்ம அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிறதுனால கிரிப்டோ கரன்சி ஒரு டிஜிட்டல் கரன்சி அப்படின்னாலே அது வந்து ஒரு பொய்யான வேலையாகத்தான் இருக்கும்னு நமக்கு நம்மளே சொல்லி நம்மளே ஆஃப் பண்ணிக்கிறோம். இல்லை வேறு யார்த்தோ ஒருத்தர் சொல்கிறது மூலயமா கிரிப்டோ கரன்சியில் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பேர் நடந்துகிட்ருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் நிறைய பேர் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகேங்களா? அதை வந்து கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் இது என்ன இன்னொருத்தர் சொல்கிறாங்க கிரிப்டோ கரன்சினாலே தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை மட்டும் கண்டிப்பாக நம்பாதீங்க. எல்லாமே அவங்களோட அறியாமை. அந்த கிரிப்டோ கரன்சி பற்றி அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது. ஓகேங்களா? அந்த கிரிப்டோ கரன்சி ரிலேட்டான விஷயங்கள் எல்லா விஷயங்களும் நம்ம நெட்லேயே கிடைக்கும். எல்லா விஷயங்களும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். யார் எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா பீரியடில் ஒரு 17 வயசு பையன், அவரோட பேர் எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை, பட் நான் படித்தது எனக்கு கிளியராக கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. 17 வயசு பையன். பட் பிட்காயின் அந்தளவுக்கு அது ரீச் ஆகிடும். பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வாங்கி இருந்துச்சு சின்ன ஒரு 17 வயசு பையன். அந்த ஒரு 1 டேயில் அதை இதை சேல் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஒரு சின்ன பையன். பட் அவரோட பேர் டீட்டெயில் தெரியல. பட் நான் செட் பண்ணி எடுக்க முடிஞ்சு எடுத்து காட்டுறேன். டீட்டெயில் ஆனால் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் சாதிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஆனால் அதை பற்றி நாலேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அதை பற்றி நாலேஜஸ் வந்து நம்ம நிறைய நாலேஜ் இருக்குது. அது யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. நம்ம நெட்டில் போய் சர்ச் பண்ணால் கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரிப்டோ கரன்சிக்காக அதை வந்து பணமாக மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து எப்படி சைன் பண்ணுவோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாடகை வீட்டுக்கே போகிறோம். வாடகை வீட்டுக்கு போகிறோன்னா ஒரு வாடகை ஒப்பந்த பத்திரம் ஒரு பாண்ட் பேப்பர் வாங்கி இந்த மாதிரி சொல்லி எழுதி அவங்ககிட்டயே சைனு இந்த மாதிரி தான் வாடகை ஒப்பந்த பத்திரம்லாம் சைன் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணி வச்சோம். ஓகேங்களா? இப்போ மெட்டாஃபோர்ஸ் கூட நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னென்னா ஒரு டிஜிட்டல் கான்ட்ராக்ட். அது வந்து ஒரு 12 டைப் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து அவர் சைன்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 12 கான்ட்ராக்ட் சைன்அப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டாஃபோர்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் ரிலேட்டடாக அவங்களுக்கும் நம்மளுக்கும், அதாவது மெட்டாஃபோர்ஸுக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஜிட்டல் ரிலேட்டடாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்குவோம். இது வந்து காலத்துக்கும் அழியாது. என்றைக்குமே டிஜிட்டல் அசெட் டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரெக்கார்டாக கண்டிப்பாக இருக்கும். நமக்கு என்றைக்கு தேவையோ அதை வந்து எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த கான்ட்ராக்ட் இது வந்து அது ஒரு பத்திரம் ரிலேட்டடாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வேணாலும் அது வந்து கிழிஞ்சு போகிறதுக்கோ இல்லை சப்போஸ் அது தொலைஞ்சு போகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸில் கிடையாது. அதுக்கான கான்ட்ராக்ட் தான் டிஜிட்டல் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? அது ஒவ்வொரு கான்ட்ராக்டும் ஒவ்வொரு வேல்யூ டிசைன் பண்ணிக்காப்புல. இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா, இந்த 4 விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம மெட்டாஃபோர்ஸில் பிஸ்னஸை வந்து
கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியும், நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போ மெட்டாஃபோர்ஸ் நான் ரொம்ப இன்வால்வ் பண்ணி ரொம்ப சொல்லப்போனால் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா கன்ஃபார்மாக அது பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பட் அந்த பிளாட்ஃபார்மில் நல்லா இறங்கி நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் வாங்க, கிளியராக அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் டெக்னாலஜி, ஃப்யூச்சர் வேர்ல்டு மெட்டாவர்ஸ், இது வந்து மெட்டாஃபோர்ஸோட பங்கு பெரிய வேலையாக இருக்கும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் வந்து இதில் கொடுக்குறேன். இன்னும் இல்லாமல் இந்த மெட்டாஃபோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட லீடர்ஸ் வந்து டீம் மாஸ்டர், எம்போர் இன்டர்நேஷ்னல், இந்த மாதிரி நம்ம டீம் லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டே பை டே ஒவ்வொரு நாளைக்கும் ஜூம் மீட்டிங்கில் நமக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸு நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம இதை பற்றின நாலேஜஸ் வந்து நிறைய கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதை சைன் அப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அதை பற்றி நல்லா லேர்ன் பண்ணுங்கள். அதில் எந்த அளவுக்கு இன்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே அதில் பேசிக்காக நல்லா தெரிஞ்சுக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் இந்த குரூப்பில் இருக்கும். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் கிளியரான விஷயங்கள் இதில் வந்து பேசலாம். அந்த உங்களுக்கு டே பை டே ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிக்கு, ஈவினிங் 8 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு ஜூம் மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய நாலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். பட் மெட்டாஃபோர்ஸோட ஒவ்வொரு அப்டேஷனும் நம்மளோட லீடர்ஸ் வந்து டே பை டே ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க. சப்போஸ் நம்மளும் அவங்களோட வெப்சைட் ரிலேட்டடாக போய் நம்ம டேரெக்டாக அவங்களோட அடுத்தடுத்த மூவ் என்ன, அடுத்து அவங்களோட ப்ராசஸ் என்ன, அவங்களோட வேலை என்னங்கிறது நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எல்லா விஷயங்களுமே டிஜிட்டல் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் நம்மளோட நெட்டில் எல்லா விஷயம் கிடைக்கும். இன்னொன்று இன்ஸ்டாகிராமில் நம்ம மிஸ்டர் லேடோவோட பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அவரோட அப்டேஷன் டே பை டே அதில் அப்டேட் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் அவரோட பேஜை போய் பார்த்துக்கலாம். பட் மெட்டாஃபோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்குது. இது எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு, இது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே பட் மெட்டாஃபோர்ஸ் சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கண்ட்ரீஸில் இது ரன் ஆகிட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. 2022 ஸ்டார்ட் ஆகி இன்னும் 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பீப்புள்ஸுக்கு மேலே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னும் இது வந்து இதோட க்ரோத்து எந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குங்கிறது இதில் வந்து நம்ம மெட்டாஃபோர்ஸில் ஃபோர்ஸ் கரன்சி அதையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோர்ஸ் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாஃபோர்ஸில் நம்மளால் பை பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு அசட்டாக இது வேல்யூ வந்து மாறும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்கிற எத்தீரியமை கண்டிப்பாக டச் பண்ணி இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக ஃப்ளோ ஆகும். இதோட பிஸ்னஸ் வந்து இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்கிறத வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன். இன்னொன்னா இதை பற்றி டீட்டெயில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் டெய்லி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் எல்லா விஷயங்களையும் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுவேன். இன்னும் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரூப்லேருந்து லிஃப்ட் ஆகாமல் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்குங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் அதை பற்றி அது என்ன சொல்லியிருக்காப்புல, அடுத்த விஷயங்கள் என்ன, இது உண்மையா இன்னும் எந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரிப்டோ கரன்சி பற்றி கிரிப்டோ கரன்சியில் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இன்னும் நல்லா கற்றுக்குங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். சைன்அப் பண்ணி கூட வாங்க. எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். எல்லா வழிகளையும் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இதை ஃபேஸ் பண்ணி எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக கரெக்டாக நடக்கும். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணி வாங்க. மேலும் ஒரு விஷயம் மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன். என்னென்னா இந்த மெட்டாஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ப்ரோக்ராம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2060 2070 வரைக்கும் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் சொல்லிட்டு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. பட் இதோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா டாக்டைல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சிஸ்டம். இது என்னடா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சிஸ்டம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் கிளியராக தெரியலை அப்படின்னாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் நம்ம ஏதோ ஒரு நானே ஒரு ஷாப்பிங் மாலோ ஏதோ ஒன்று பெருசாக நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த பில்டிங்கெல்லாம் கட்டிட்டேன். எல்லா விஷயங்களும் அப்படியே அசம்பிள் பண்ணிட்டேன். பட் ஆனால் மக்கள்கிட்ட நான் அதை கொண்டு போய் சேர்க்கலை. நான் பில்டிங் கட்டியிருக்கேன், நீட்டாக வச்சுருக்கிறேன். பட் அப்படியே எல்லாமே கரெக்டாக எல்லாமே இருக்குது. மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் நான் சேர்க்கலை அப்படின்னா நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல என்ன யூஸ்? ஒரு யூஸுமே இல்லை. எந்த மக்களுக்குமே தெரியாமல் அது கண்டிப்பாக ரீச் ஆகாது. அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. பட் நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறது வேஸ்ட்.
ஓகேங்களா. பட் இவர் வந்து நம்ம மிஸ்டர் லேடோ பிளான் பண்ணிக்க மெட்டாஃபோர்ஸில் மிஸ்டர் லேடோ பிளான் பண்ணியிருக்கேன்னா அவர் மெட்டாவர்ஸு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அவரோட பிளானை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. அவர் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வேணும். அந்த பெரிய மக்கள் கூட்டம் வேணால் போய் மக்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் வாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் இதில் பண்ணுங்கள் இந்த மாதிரி நார்மலாக இப்போ ஒரு அப்சர்வ் பண்ணாலும் அந்த அளவுக்கு ரீச் ஆகுது. பட் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக மக்களுக்கு கொடுக்கணும். அதை வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக மக்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணணும். நல்ல இன்கம் இதிலேயே வந்து அவங்க பண்ணணும். அது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருக்குறாரு. ஓகேங்களா. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சிஸ்டம் இது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சிஸ்டத்தோட சீரியஸ்னஸ் வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். என்னடா இது ஆள் சேர்க்குற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது டெக்னாலஜி பேஸ்டு கான்செப்ட். பட் ஆனால் இதுதான் ப்ரொசீஜர். ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னா மக்கள்கிட்ட கண்டிப்பாக இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் மேட்ரு. இந்த டாக்டைல் ப்ரோக்ராமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து நிறைய சம்பாதிச்ச மக்கள் கிட்டத்தட்ட 40 lakhs 50 lakhs 70 lakhs வரைக்கும் சம்பாதிச்ச மக்கள் வந்து நம்ம டீமில் இருக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு அவங்களோட இமேஜஸும் நம்ம அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னும் கைட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளும் அந்த மாதிரி சம்பாதிப்போம். ஓகேங்களா. டாக்டைலில் நீங்கள் மினிமமாக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா அது எந்த அளவுக்கு நீங்கள் க்ரோத் பண்ண முடியும், நீங்கள் எவ்வளோ இன்கம் பண்ண முடியுங்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒற்றுமையாக செயல்படுற மூலமாக எந்த அளவுக்கு இன்கம் பண்ண முடியுங்கிறத இந்த மெட்டாஃபோர்ஸில் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் நேரில் பேசுங்க, நேரில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இனி எங்களோட அப்டேஷன் ஒவ்வொருத்தரோட இன்கம் நம்ம டீமில் மெட்டாஃபோர்ஸில் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு இன்கம் பண்ணுறாங்க, அவங்க இன்னும் அடுத்தடுத்த அப்டேஷன் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த குரூப்பில் நான் ஆட் பண்ணுவேன். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கங்க, எல்லா விஷயங்களும் ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. நீங்களும் உள்ளே வாங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் டெய்லியுமே நம்ம அடுத்தடுத்த ஜூம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் அதில் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் அட்டன் பண்ணி என்ன சொல்கிறாங்கங்கிறத கிளியராக கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். மெட்டாஃபோர்ஸோட வெப்சைட்டுக்குள்ளே டெய்லி போயிட்டு அதை உங்களை அப்டேஷன் என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய நாலேஜஸ் எடுத்துக்கலாம். இது மெட்டாஃபோர்ஸுக்கு அழிவே கிடையாதா அப்படின்னா கண்டிப்பாக அழிவு இருக்குது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நெட்வொர்க்குங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போகுதுன்னா அன்றைக்கி மெட்டாஃபோர்ஸ் இருக்காது. அதுக்கு பாசிபிள் அப்படின்னா மெட்டாஃபோர்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு பாசிபிள். இதுதான் உண்மை. ஓகேங்களா. இதுதான் 100% உண்மை. இதை நம்புங்க. நீங்களும் எல்லா விஷயங்களும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. நல்லா சம்பாதிக்கலாம். ஃப்யூச்சரில் நல்ல ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா மெட்டாஃபோர்ஸ் மட்டும்தான். நான் பார்த்த வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் நான் சர்ச் பண்ணேன், நிறைய விஷயங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். மெட்டாஃபோர்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜில் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இனிமேல் நம்ம போய் பிட்காயினில் நம்ம போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு பிட்காயினோட ஒரு காயினோட விலை 63 லட்ச ரூபா. 63 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நடக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் பெஸ்ட்டு அதுக்கு ஈக்குவலான ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் நம்ம கையில் கிடைச்சிங்கன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் நிறைய நாலேஜஸ் கற்றுக்கலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம், நிறைய லேர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக டீமில் ஜாயின் பண்ணுங்கள். இன்னொன்னா அடுத்தடுத்த அப்டேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ.